வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய ஆல்ஃபா டீச்சிங்கின் எம்டி பேசுகிறேன். சீடெட் எக்ஸாம் முடிச்சுட்டு கேவிஎஸ்ஆ, என்விஎஸ்ஆ, இஎம்ஆர்எஸ்ஆ, ஏடபிள்யூஇஎஸ்ஆன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு ஸ்வீட் நியூஸ் வந்திருக்கும். அதுதான் இந்த சிபிஎஸ்சி வெளியிட்ட ஷார்ட் நோட்டீஸ். இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேந்திர வித்யாலயா சங்கதனும் நவோதய வித்யாலயா சமிதியும் அவங்களுடைய டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணுறதுக்கு சேர்ந்து எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்க. அதை கண்டக்ட் பண்ண போகிறது சிபிஎஸ்சி அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டலானது 14th நவம்பர் நாளைக்கு ஆரம்பித்து 4 டிசம்பர் 2025 வரைக்கும் இந்த போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும். இதோடைய டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன், டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்படும் அப்படிங்கிற இந்த ஷார்ட் நோட்டீஸ் இப்போ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஷார்ட் நோட்டீஸை பற்றின நியூஸ் ஆனது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் வெப்சைட்லேயும் நான் பார்த்தேன். இன்னும் அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த ஷார்ட் நோட்டீஸ் நான் எதையும் பார்க்கல. பட் பை டுமாரோ நமக்கு இதான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன், டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் தெரிய வரும். ஸோ வி கேன் see ஃப்ரம் that. சரி, இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கேவிஎஸ்ஸுடைய ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்துருச்சு. இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷனானது போன வாட்டி நடந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா அது நமக்கு தெரியும். இந்த வாட்டி நடக்க போகிற எக்ஸாமினேஷனானது Tier 1, Tier 2 பேசிஸில் நடக்க போகுது. ஏற்கனவே இஎம்ஆர்எஸ் எக்ஸாமினேஷன் இப்போ நடக்க போதில்ல, Tier 1 எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம கேவி என்விஎஸ் உடைய இந்த ஜாயினாக நடக்க போகிற இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஆனதும் நடக்க போகுது. ஸோ Tier 1ல் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போன எக்ஸாமினேஷனில் இப்போ டிஜிடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 180 மார்க்குக்கு எழுதியிருப்பீங்க. 180 மார்க்கில் 80 மார்க் வந்து ஒரு காமன் சிலபஸ்லேருந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. 100 வந்து சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்லேருந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. அந்த 80 மார்க்கை Tier 1ல் 100 மார்க் ஆக்கி, அந்த Tier 1ல் 80 மார்க்கில் என்னெல்லாம் இருக்கும்? ஜிகே இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷு, ஹிந்தி இருக்கும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸு, டீச்சிங் பெடகாஜி, இதெல்லாம் வந்து அந்த 80 மார்க்கில் கேட்டிருந்தாங்க போன வருஷம். அதே இதை 100 மார்க்கில் இப்போ கேட்க போகிறாங்க Tier 1ல். ஸோ இந்த Tier 1லேருந்து 1:10ங்கிறதுல கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணி அவங்கள வந்து Tier 2 எக்ஸாம் எழுத வைப்பாங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த Tier 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவிஎஸ் ஆனது போன ரெக்ரூட்மெண்ட் வரைக்குமே ஹிந்தியானது கேவிஎஸ்ஸில் குவாலிஃபையர் கிடையாது. ஜென்ரல் ஹிந்தி ஒரு 10 மார்க்குக்கு இருக்கும், இருந்தாலும் அது குவாலிஃபையர் கிடையாது. லாங்குவேஜ் ஆனது குவாலிஃபையர் கிடையாது. ஜென்ரல் ஹிந்தியும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷும் சரி, குவாலிஃபையர் கிடையாது. அதுலேருந்து மார்க் எடுக்கலாம். ஆனால் என்விஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் சரி, ஜென்ரல் ஹிந்திலையும் சரி, நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கணும்? 4 மார்க் எடுத்துருக்கணும். 10 out of 4 வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுடைய பேப்பரை வந்து எவாலுவேட்டே பண்ணுவாங்க. அது குவாலிஃபையிங் இன் நேச்சர் லாங்குவேஜ் ஆனது. ஸோ இப்போது இந்த ஷார்ட் நோட்டீஸ் படி கேவிஎஸும் என்விஎஸும் சேர்ந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது. ஸோ இது இப்போது இதில் இருக்கிற இந்த லாங்குவேஜ் எலிமெண்ட் ஆனது குவாலிஃபையராக இருக்குமா, இல்லை அது குவாலிஃபையிங் நேச்சராக இருக்காதா அப்படிங்கிறது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நமக்கு தெரிய வரும். இது ஒரு டவுட்டு. நம்ம நாளைக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இதோட மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும், கொஸ்டின் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதும் நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, இஎம்ஆர்எஸ் எக்ஸாமினேஷன் அடுத்த மாதம் நடக்க போகுது. அதோட Tier 1 எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் ஸோ எந்த இதுலேருந்து கேட்பாங்க, இதெல்லாம் சிலபஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்துடும். அண்ட் நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் இஎம்ஆர்எஸ் எக்ஸாம் நடக்கும்போது நமக்கு அதிலேருந்து நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இதுதான் Tier 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். Tier 2 வந்து உங்களுக்கு இதில் போன வருஷம் வரைக்கும் ஃபுல்லுமே அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கிரிப்டிவ் இருந்துச்சுல்ல நம்ம கேவிஎஸில். அதே இது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் நமக்கு Tier 2ல் இந்த வாட்டி வர்றதுக்கு உண்டு. ஸோ Tier 2 ஆனது அப்ஜெக்டிவும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் சேர்ந்து நடக்கும். ஸோ Tier 2ல் 1:3ல் செலக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. இதுதான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். நாளைக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதில் இருக்கிற முக்கியமான எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்ஸ்லாம் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் ரெனியூ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ரெனியூ பண்ணி இப்போவே வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும் எக்ஸாமினேஷன் வர்றதுக்குள்ளே. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ எல்லோரும் உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. வெற்றி உங்களுடையது. நன்றி.